முக்கியமான நேரம். ஐயா அவர்கள் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். இன்று காலையில்தான் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார். வந்ததும் உடனடியாக நம்முடைய அரங்கத்திற்கு வந்துவிட்டார். அந்த வகையில் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாட்டிலேயே முதல் வாழ்வியல் நூல் சூலூர் வரலாறு. அந்த சூலூர் வரலாற்று நூலின் ஆசிரியர் ஐயா என்பதை பெருமையோடு அறிவித்துக் கொள்கிறோம். அதே போல் ஐயா அவர்கள் இதுவரை 24 நூல்களை எழுதியிருக்கிறார். எல்லாவற்றையும் விட அண்ணா அறிவுகொடை தொகுப்பை கிட்டத்தட்ட 60,000 பக்கங்கள் கொண்ட 110 தொகுப்புகளை கொண்டது. அதில் 62 நூல்கள் வெளிவருவதற்கு தொகுப்பாசிரியராக இருந்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டு அரசின் பாவேந்தர் விருதாளராகவும் இங்கே வருகை தந்து அமர்ந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக எனக்கே ஒரு ஆச்சரியம். கோவையில் தொடங்கி இருக்கின்ற நொய்யலாறு சூலூர் வழியாக திருப்பூரை கடந்து கொடுமுடி முக்கொம்பு வழியாக திருச்சி சென்றடைந்து தஞ்சை வரை செல்லும். ஆனால் ஒரு வியப்பு என்னவென்றால், ஐயா தஞ்சை சென்றாயிலிருந்து திருச்சியிலே 3 ஆண்டுகள் பணியாற்றி சென்ற நொய்யல் வழியாகவே திரும்பி வந்து சூலூரிலே இங்கே இருந்திருக்கிறார் என்பதில் பெருமகிழ்வு கொள்கிறோம். எல்லாவற்றையும் விட சூலூரிலே முத்தாய்ப்பாக 3 நாட்கள் நடக்கும் பொங்கல் விழா 30 ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அடித்தளமிட்டவர் ஐயா அவர்கள் என்று இந்த அளவிலே சொல்லி ஐயா அவர்களை உரையாற்ற வருகை தர அன்புடன் அழைக்கிறோம். எங்களுடைய கல்லையும் ஐயாவுடைய சொல்லையும் இணைத்து கல்லும் சொல்லும் என்கின்ற தலைப்பிலே உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அனைவரும் அமைதி காத்து இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். ஆக்கம் அதர்வினை செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உழை சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கத்தின் பணியேற்பு விழாவின் புதிய பொறுப்பாளர்களுக்கும் ஏற்கனவே பணியாற்றிய பொறுப்பாளர்களுக்கும் வந்திருக்கிற பெருமக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய நிகழ்ச்சியிலே வரவேற்புரை வழங்கிய முன்னாள் தலைவர் குமரேசன் அவர்களே, செயலாளர் அறிக்கையை காணொளி வழியாகவே வழங்கிய சிற்பியில செந்தில்குமார் அவர்களே, புதிய நிர்வாகிகளை பணியில் அமர்த்திய பொறியாளர் SP ராமநாதன் அவர்களே, சூலூரினுடைய மூத்த பொறியாளர் புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்த பொறியாளர் காளிமுத்து அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கிற சூலூர் பேரூராட்சியின் தலைவர், முதல் பெண் தலைவர் தேவி மன்னவன் அவர்களே, நான் வீடு கட்டிய பொழுது 36 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்பொழுது அவரும் இளைஞராக இருந்தார், நானும் இளைஞராக இருந்தேன். இன்றைக்கு நான் முதுமை அடைந்து விட்டால் அவர் அந்த அளவுக்கு முதுமை அடையவில்லை. முன்னிலை வகிக்கின்ற பொறியாளர் பாலச்சந்திரன் அவர்களே, அவருடைய தாத்தா அவர்கள் இந்த சூலூர் வட்டாரத்தில் மிக மூத்த பொறியாளர், முன்னணி பொறியாளர். அவர் பெயர் காளிமுத்து. பின்னால் அவர் ரிஷிகேஷம் சென்று அடியாராகிவிட்டார், துறவியாகிவிட்டார். அதிலே கருணானந்த சுவாமிகள் என்று பெயர். அதனால்தான் அந்த அடையாளத்தோடு வந்திருக்கிறார். கருணானந்த சுவாமிகளுடைய பெயர் என வருவர். அதுபோல்
44 ஆண்டுகளுக்கு முன்னால் கோவை மாநகர பகுத்தறிவாளர் கழகத்தின் சார்பில் நாங்கள் பேச அழைத்த ஐயா ஏவி வரதராஜன் அவர்கள், அதற்கு பிறகு நானும் அவர் ஒரே மேடையிலே பேசியதே இல்லை, இன்றைக்கு தான் பார்க்கிறேன். அவர்தான் நான் பணியாற்றிய பூசாக்கோ சர்வஜன மேல்நிலைப் பள்ளியில் பக்கத்தில் இருக்கிற பூசாக்கோ தொழில்நுட்ப கல்லூரியில் இன்றைக்கு இருக்கிற கொடிசியா என்ற அந்த நிறுவனத்தினுடைய கண்காட்சியை பொறியியல் கல்லூரி வளாகத்தில் 4 ஆண்டுகள் நடத்தி அதிலே வந்த வருவாயை வருமானத்தை வைத்துத்தான் இன்றைய கொடிசியா இருக்கின்ற 40 ஏக்கர் நிலத்தை வாங்கிய பெருமகனார். அதை கூட நான் அவரிடத்தில் நினைவுபடுத்தினேன். ஆமாம், நான் தான் வாங்கினேன் என்று அவர் சொல்லலை. அதெல்லாம் எனக்கு அதில் ஒரு சின்ன பங்குங்க. இது ஒரு கூட்டு பணி. அதில் மிக பெருமைக்காரியவர்கள் என்று சொன்னால் ஜெயவர்த்தன வேடு அவர்களை சொல்ல வேண்டும். உங்கள் நிறுவனத்தினுடைய நிர்வாகியாக இருந்த CR சாமிநாதன் அவர்கள்தான் அதிக முயற்சி எடுத்து 40 ஏக்கர் நிலத்தை வாங்குவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்தவர்கள் பெருமை அவர்களுக்கு அளித்தார். அதுதான் ஒரு அமைப்பு நடத்துவர்களுடைய இயல்பு, சிறப்பு இயல்பு. அதை அவரிடத்தில் கண்டேன். அதுபோல் காங்கேயம்பாளையம் ஐயா சின்னசாமி அவர்கள், கணேசா ரெடிமிக்ஸினுடைய உரிமையாளர் சிவகுமார் அவர்கள், இப்படி பல பெருமக்கள் எல்லோரும் வீட்டிருக்க அமைச்சர், வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் பதவி ஏற்பை நடத்தியது போன்ற ஒரு இனிய நிகழ்ச்சியை பெற்றிருக்கின்ற இந்த அமைப்பின் புதிய தலைவர் விஜயகுமார் அவர்களே, புதிய செயலாளர் அரவிந்தன் அவர்களே, புதிய பொருளாளர் நாட்ராயன் அவர்களே, உங்களை வரவேற்கிறோம். அதுபோல் முன்னாள் தலைவர் குமரேசன் அவர்களே, முன்னாள் செயலாளர் இலா செந்தில்குமார் அவர்களே, முன்னாள் பொருளாளர் கார்த்திகேயன் அவர்களே, உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இப்பொழுது இந்த நிர்வாக அமைப்பின் துணை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அதே செந்தில்குமார், கார்த்திகேயன், சிவகுமார் முதலியோரை வரவேற்போம். இந்த அமைப்பின் பெயரே சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கம். சூலூர் என்ற பெயர் வந்தாலே ஒரு வகையான மகிழ்ச்சி, இனந்தறியாத ஒரு இன்பம் ஏற்படுவது இயற்கை. இங்கே விஜயகுமார் அவர்கள் பேசுகின்ற பொழுதும், நம்முடைய பேரூராட்சி தலைவர் அவர்கள் பேசுகின்ற பொழுதும், சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கம் சென்ற முறையிலே செய்தது வடக்கு பள்ளிக்கான உணவருந்து கூடத்தை 1 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையை செலவழித்து முன்னாள் இருந்த பொறுப்பாளர்கள் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கின்றவர்கள் இப்பொழுதே வாக்குறுதி கொடுத்தது மட்டுமல்ல, தொகையவே கொடுத்து விட்டார்கள். 1924ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட தெற்கு பள்ளி, இன்றைக்கு இருக்கின்ற தெற்கு பள்ளி, 100 ஆண்டை கடந்திருக்கிற தெற்கு பள்ளி, அதற்கான 100ஆண்டு விழாவிற்காக ஒரு சிற்றுண்டி சாலையையும் ஏற்படுத்தி கொடுத்து இப்பொழுது அந்த விழாவை நடத்துவதற்கான 10,000 ரூபாயையும் முன்தொகையாக கொடுத்திருக்கின்றார்கள். நாங்கள் உயர்ந்தது போல நீங்களும் உயர வேண்டும் என்று ஒரு தையல் தொழிலாளியினுடைய மகள் கௌசிகா அவருக்கும் படிப்பு உதவி தொகையாக 10,000 ரூபாயை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிற சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கம் இன்றைக்கு பதவியேற்பு விழா நடத்தவில்லை, பணியேற்பு விழா நடத்துகிறது. உண்மையிலே பதவிக்குரிய சிறப்பு என்ன என்றால் பணியாற்றுவதுதான் என்பதை நினைவுபடுத்துவது போல பணியேற்பு விழாவை நடத்துகின்றார்கள். 7 பேர் இன்றைக்கு புதிய உறுப்பினர்களாக சேர்ந்திருக்கிறார்கள். செயற்குழு உறுப்பினர்கள் நாங்கள் தான் என்று அவர்கள் நமக்கு முகங்களை காட்டி தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு இனிமையான சூழலிலே நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். சூலூர் கட்டட பொறியாளர்கள் சங்கம் என்பதிலே முதலில் இருக்கின்ற சூலூர், அந்த சூலூரை பற்றி கூட புதிய தலைவர் விஜயகுமார் அவர்கள் இந்த ஊருக்கு முதலில் இருந்த பெயர் அரியர் நாட்டினர் சொன்னார். அதற்கு பின்னால் வந்த பெயர் சுந்தரபாண்டி என்பவர் என்பதையும் சொன்னார். அதற்கு பிறகு வந்த பெயர் சூரனூர், பிறகு சூரனூர், இன்றைக்கு சூலூர் என்பதை சூலூர் வரலாற்றிலே நான் எழுதிய பாடலையும் நினைவுபடுத்தி வைத்து இங்கே சொன்னார். அந்த வரலாறு கல்லும் சொல்லும் வரலாறு, அது நூல் சொல்லும் வரலாறு அல்ல, கல்லும் சொல்லும் வரலாறு. அந்த கல் இருப்பது கல்வெட்டில், அந்த கல்வெட்டு இருப்பது நம்முடைய பெருமாள் கோவிலினுடைய திருச்சுற்று பிரகாரத்திலே நடுவிலே வைத்திருப்போம். அது வட்டெழுத்தாலான மிக பழமையான கல்வெட்டு.
வீரநாராயணன் காலத்தினுடைய கல்வெட்டு, நம்முடைய சூலூர் வரலாற்றை சொல்லுகின்ற கல்வெட்டு இருப்பது பெருமாள் கோயிலில். மிக விரிவான வரலாற்றை சொல்லும் கல்லும் அந்த கல்வெட்டு இருப்பது அங்கே திருப்பூருக்கு அருகிலே இருக்கின்ற கோயிலில் மிக விரிவான கல்வெட்டு இருக்கிறது. செல்லக்கரைச்சலிலே இருக்கிறது, இடிகரையிலே இருக்கின்றது. இத்தனை கல்லும் சொல்லும் வரலாற்றை தான் அவர் சுவைப்பட ஒரு பாடலாக சொன்னார். அந்த கற்களின் மூலம்தான் நம்முடைய வரலாற்றை நாம் பெற்றோம். இன்றைக்கு பாரம்பரிய சின்னம் என்று ஐநா சபையின் கல்வி பிரிவு யுனெஸ்கோ அறிவித்திருப்பதும் கல் சார்ந்ததுதான். அதிலே ஒன்றை இந்த அழைப்புகளிடையே படமாக போட்டு விட்டார்கள், கல்லணை. அந்த கல்லணையினுடைய பெருமையையும் இதனை அடிக்குறிப்பாக கொடுத்திருக்கிறார், வரலாற்றுடனோடு கொடுத்திருக்கிறார். கல்லணையே படத்திலே போட்டு விட்டோமே, கல்லணைக்கு அருகிலே இருக்கிற ஒருவரை அழைப்போம் என்று நினைத்தோ என்னவோ என்னை அழைத்திருக்கிறார்கள். அந்த கல்லணைக்கு அருகிலே இருக்கின்ற செந்தலையை சேர்ந்தவன் நான் சூலூரில் பிறந்தவன் அல்ல, சூலூருக்கு மருமகனாக வந்தவன். ஒரு விதத்தில் என்னை சூழலுக்கு கட்டி கொடுத்திருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய வழக்கம் அப்படி இருக்கு. என்னோட பொண்ணை பொள்ளாச்சி கொடுத்துருக்குறோம், பையனுக்கு திருப்பூர்ல எடுத்திருக்கிறோம். ஏன் அங்க கொடுக்க கூடாத? பொண்ணை தான் எடுப்போம் பையனுக்கு. ஆனா பையனுக்கு கொடுப்பது எடுப்பது என்ற சொற்களும் கொண்டே இருக்கிறது. பொண்ணை கட்டி கொடுத்தோம், ஆனா பையனுக்கு அங்கே எடுத்தோம். ஆனா நான் வரலாற்றை மாற்றி விட்டேன், என்னை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். வரலாறு மாறட்டுமே, கல்லும் சொல்லும் வரலாறு போல வாழ்வும் சொல்லுகிற வரலாறு வரட்டும். இந்த கல்லின் மூலம் பலவற்றையும் எந்த ஒன்றையுமே சொல்லினால் சமாளிக்கலாம். நம்முடைய புதிய பொறுப்பாளர்கள் எல்லாம் நல்ல பயிற்சி உடையவர்கள். சுதா விஜயகுமார் அவர்கள் சூலூரினுடைய பேரூராட்சி உறுப்பினர், பசுமை நிழல் என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருப்பவர், ஒரு அமைப்பை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான பயிற்சியை நீண்ட காலமாக பெற்றிருப்பவர், எந்த ஒரு மனிதனையும் எப்படி அணுக வேண்டும் என்பதிலே தெளிவான பயிற்சி உடையவர், உளவியல் தெரிந்தவர், யாரை எப்படி அணுக வேண்டும் என்பதெல்லாம் பலரும் கற்றுக்கொள்ளலாம். அதில் ஒருவர் அவரிடம் கற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்டவர்கள் தான் பொறுப்பிற்கு வர வேண்டும். இதைத்தான் நம்முடைய காளிமுத்தவர்கள் சொன்னார்கள். அவருடைய பல முகங்களை பார்த்தேன், ஒரு முகத்தை பார்க்கவில்லை என்றார். அந்த ஒரு முகத்தை பார்க்கின்ற வாய்ப்பைத்தான் இந்த புதிய பதவி வழங்கி இருக்கிறது. கட்டட பொறியாளர் சங்கம் அவருடைய இன்னொரு முகத்தை காண்பதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்கும். அதுபோல் செயலாளர் அரவிந்தன் அவர்களுடைய முகத்தை கூட நாம் பார்க்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் பொருளாளர் நாட்டாயன் அவர்களுடைய பணி முகத்தை, செயல் முகத்தை காண்பதற்கான வாய்ப்பையும் இந்த கட்டுமான பொறியாளர் சங்கம், கட்டட பொறியாளர் சங்கம் வழங்கும். 40 பொறியாளர்களோடு தொடங்கிய இந்த அமைப்பு இன்றைக்கு ஏறத்தாழ 120க்கு மேற்பட்டவர்களை உறுப்பினராக கொண்டு இன்றைக்கு 7 பேரை புதிய உறுப்பினராக சேர்த்து இப்படி ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறது. அமைப்புகள் என்பது வளர்வது என்பதே ஒரு பெரிய நற்பேர். அதை இணைந்து செயல்பட்டவர்களுடைய ஆற்றலுக்கும் மனப்பான்மைக்கும் எடுத்துக்காட்டு. அதனாலே தான் என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களை இங்கு இணைத்துக் கொள்கிறார்கள். கல்லையும் சொல்லையும் பயன்படுத்துவது கூட நம்முடைய நுட்ப அறிவால், சாதுரியத்தால் எவற்றையுமே சாதிக்க முடியும். ஒரு ஜோதிடர் இருந்தார். ஜோதிடரிடத்தில் போய் பையனுக்கு உடம்பு சரியில்லை என்று சொன்னார்கள். உடனே அவர் கையில் எட்டுமா ராமா கிட்ட கையில் கொடுத்தார். அடுத்த மாதம் வா என்றார். கையில் கொடுத்தது ஒரு கல். அடுத்து ஒரு பெண்ணு வந்தது. அந்த பெண்ணுக்கு அப்படிதான், ஐயா என்ன பண்ணுறதுன்னே தெரியல, இருப்பாளோ பொழப்பாளோ அப்படி இருக்குது, நீங்கள் தான் சொல்லணும் எப்படின்னு. அந்த அம்மாவை கை நீட்டுமா கொடுத்துட்டார். அடுத்த மாதம் வாமா கல்லை கொடுத்துட்டார். 1 மாதம் ஆச்சு. அந்த பையனை பெற்றவங்க அழுதுகிட்டே வந்தாங்க, ஐயா பெட்ட வந்தமே பையன் போயிட்டான் ஐயா. அப்பையன் நான் கொடுத்தேனம்மா கல், உன் தலையில கல்லை தூக்கி போடுறாங்கிறதுக்காக தான் கொடுத்தேன். அந்த அம்மா வந்துச்சு பின்னால. இன்னொரு அம்மா, என் பொண்ணு இப்போ நல்லா இருக்காங்க, முந்தி மாதிரி இல்லை, என்ன ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ நல்லபடியா இருக்கிறேன், என் பொண்ணு நல்லா இருக்கிறா. அதுக்கு தான் கொடுத்த ஒரு கல், அவள் கல் போல இருப்பான்னு நினைச்சு. ஒரே கல்லுக்கு 2 விளக்கம். ஒரு கல் களை தூக்கி போடுவாங்கிறதுக்கு, இன்னொரு கல் மாதிரி உறுதியா இருப்பா என்பதற்கு. சொல்லினால் அவர் தன்னுடைய தொழில் திறமையை வளர்த்துக் கொள்கிறார்.
ஒற்றை கல்லை கொடுத்த 2 பேருக்கும் இருவேறு வகையான தீர்ப்பை சொல்லிவிட்டார். இந்த கல்லும் இந்த சொல்லும் என்பது, கல் என்பது வன்மையை காட்டும், உறுதியை காட்டும். சொல் என்பது மென்மையை காட்டும், பணிவை காட்டும். இந்த கல்லும் சொல்லும் 2மே ஒரு மனிதருக்கு தேவை. இந்த கல்லை கொண்டுதான் இன்றைக்கு கல்லணை, உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற அணைகளிலேயே மிக பழமையான அணை, 2000 ஆண்டு கால வரலாறுடைய அணை கல்லணை. கட்டியவன் கரிகாலன். அவ்வளவு பெரிய அணை கட்டி இருக்கிறார்களே, அதற்கான அஸ்திவாரம் எப்படி போட்டார்கள்? போட முடியாது. நீங்க கல்லணை நேரில் பார்த்தவர்களுக்கு தெரியும். 4 பக்கம் 6 பிரியும். 4 பக்கம் பிரிகின்ற ஆறுகளை தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது எப்படி நீங்கள் அஸ்திவாரம் போடுவீர்கள், கடைக்கால் போடுவீர்கள்? ஆற்றில் நின்று பார்த்தால் தெரியும். ஆற்றில் நின்று பார்த்தால் கீழே இருக்கிற மண்ணை அரித்து கொண்டே சொல்லும். அரித்து கொண்டே செல்லுகிற பொழுது அப்படி பின்னால சாய்ச்சிடுவோம். அதுதான் ஆற்றினுடைய இயல்பு. ஓடுகின்ற நிலை நின்று பார்த்தவர்களுக்கு எல்லாம் தெரியும், ஆட சாய்ச்சதும். இதே முறைதான் அன்றைக்கு நாம் கட்டுமான தொழிலில், கட்டட தொழிலில் உலகத்திலேயே சிறந்திருந்தவன் தமிழன். இன்றைக்கு பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா சொல்கிறது, உலகிலேயே கட்டுமான தொழிலில், கட்டட பொறியியல் மிகச்சிறந்தவர்கள் தமிழர்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தஞ்சை பெரிய கோயிலும் கல்லணையும். இந்த 2ம் தான். கல்லணை, பெரிய கல்லை போடுவார்கள். அந்த கீழே இருக்கிற மண் அரித்துக் கொண்டு வெளியேறும். சக்கு என்று எங்கே போய் கல் நிற்குதோ அங்கே வந்துருச்சு, கல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு மேலே உடனே பசை போடுவார்கள். சிமெண்ட் தான் இன்னைக்கு இருந்த சிமெண்ட் போடுவார்கள். உடனே கப்பல் ஒட்டிக்கொள்ளும், ஓடுகிற நீர்லையும் ஒட்டிக்கொள்ளும். நம்முடைய சூழலையே பார்க்கலாம். காவல் நிலையத்திற்கு முன்னாலே அன்றைக்கு ஒரு வட்டம் இருந்தது, ஒரு பெரிய வட்டம் இருந்தது. அந்த வட்டத்தில் ஒரு பெரிய உருளை, கல் உருளை, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கல் உருளை தான் சிமெண்ட் கலவை அரைக்கிற இடம். அன்றைக்கு சிமெண்ட் கிடையாது, சுண்ணாம்பு தான். சுண்ணாம்பு, கடுக்காய், முட்டை, வெல்லம் இவற்றை சேர்த்து அரைக்கிற பொழுது அது இரும்பை விட அதிக வலிமையோடு இறுகி கொள்ளுகின்ற ஆற்றல் படைத்ததாய் இருந்தது. அதற்கு என்ன கலவை, எந்த விதமான விகிதத்திலே நாம் அதை செய்தோம் என்பதையெல்லாம் செய்கின்ற பொழுதுதான் விஜயகுமார் ஏன் விஜயகுமாராக இருக்கிறார், செந்தில்குமார் ஏன் சிற்பி செந்தில்குமாராக இருக்கிறார். தங்களுடைய தமிழ் அடையாளத்தை காப்பதிலே விழிப்பாக இருக்கிறார்கள். கட்டட பொறியாளர்களுக்குத்தான் அதிக உரிமை உண்டு. அந்த கல்லணையை அப்படித்தான் உருவாக்கினான். அஸ்திவாரம் போடல, கல்லை வைத்து அப்படியே கட்டிவிட்டான். அதைத்தான் ஆர்தர் நாட்டான் என்ற ஆங்கிலேய பொறியாளர் அந்த மேல இருக்கிற அந்த அணை, அந்த அணைன்னு சொல்ல முடியாது, அது அணை அல்ல, காவிரி ஆற்றினுடைய வேகத்தை குறைப்பது. கொள்ளிடமும் காவிரியும் அதுதான். காவிரி என்பது கீழே இருக்கும், கொள்ளிடம் என்பது மேலே இருக்கும். கீழே உள்ள தண்ணியை மேலே கொண்டு போறாங்க. மிக நுட்பமான தொழில்நுட்பம் அது. நான் இருக்கிறது காவிரி கரையில். என்னுடைய ஊர் செந்தலை என்பது கல்லணைக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஊர். நான் முதலிலே பணியாற்றிய சொன்னார் விஜயகுமார். பணியாற்றிய இடம் திருச்சி. ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் ஊருக்கு எப்போ போவேன் என்று ஓடோடி போய் கல்லணைக்கு போவேன். கல்லணைக்கு மேலே எந்த பேருந்து அனுமதிக்க மாட்டார்கள். கல்லணைக்கு அந்த பக்கம் பேருந்து நிற்கும், இறங்கி ஓடுவோம். எத்தாப்புல நிற்கும் எங்க ஊர் பேருந்து. திடீர்னு எடுத்துருவான். நில்லுங்க என்று சொல்லிக்கொண்டே ஓடி போய் ஏறிட்டா, அப்பா ஊருக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு. சில சமயம் வண்டி எடுத்துருவாங்க, அடுத்த வண்டிக்கு உட்கார்ந்துருக்கணும் 1 மணி நேரம். அப்படி அந்த கல்லணை என்பது ஆள் நடப்பதற்கான அணை மட்டும்தான். வாரம் அப்புறம் அன்றைக்கு ஆசிரியர் பணியில இருந்த பொழுது அப்படி பார்த்த அந்த அணையை இந்த படத்திலே பார்க்கின்ற பொழுது அடைந்த மகிழ்ச்சி பெரியது. அந்த கல்லணையை பார்த்த ஆர்தர் நாட்டான் என்பவன் அந்த பாதையை கொஞ்சம் ஒழுங்குபடுத்த நினைத்தார். மாற்ற முடியல, ஒரு அங்குலம் கூட அவனால் சிதைக்க முடியல. அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கின்ற அந்த அணையை பார்த்த உடனே கிராண்ட் அணைக்கட்டு என்றார். இன்றைக்கு நீங்கள் கல்லணை என்ற ஒரு பெயரை ஆங்கில புத்தகத்திலோ நாளேடுகளிலோ பார்க்க, படிக்க, கேட்க முடியாது. கிராண்ட் அணைக்கட்டு என்றுதான் போட்டிருப்பார்கள். அடைப்புக்குறிக்குள்ளே கூட கல்லணை என்று போட மாட்டார்கள். கிராண்ட் அணைக்கட்டு தான் ஆங்கிலத்தில் கல்லணைக்கு. அதுதான் இன்றைக்கு உலகின் பாரம்பரிய சின்னம். உலகில் இருக்கிற அணைகளிலேயே மிக பழமையான 2000 ஆண்டு கால வரலாறுடைய அணை.
பட்டினப்பாலை யாரை பாராட்டியதோ அந்த கரிகால் பெருவளத்தான் கட்டிய அணை. பார்க்காதவர்கள் ஒரு முறையாவது பார்த்து விட்டு வாருங்கள். அதற்கு பக்கத்திலே இருப்பதுதான் தஞ்சை பெரிய கோயில். ஆனா ரெண்டுக்கும் 5 வேறுபாடு. 1000 ஆண்டு. இது 2000 ஆண்டு அணை பெரிய கோயில், 1000 ஆண்டு பெரிய கோயில். அதற்கும் கீழே போட்டிருப்பது அவ்வளவு பெரிய கோயிலுக்கு போட்டிருக்கின்ற அஸ்திவாரம் எவ்வளவு இருக்கும் என்று நினைத்தால் அங்கே எல்லாம் 2 அடி 5 அடி தோன்றினாலே தண்ணி வந்து விடும். அஸ்திவாரம் போட முடியாது. அது ஒரு தஞ்சை தலையாட்டி பொம்மை பார்த்திருப்பீங்க. அந்த தலையாட்டி பொம்மையும் தஞ்சை பெரிய கோயில் ஒன்றுதான். நம்முடைய கட்டண பொறியாளர்கள் அவற்றை எல்லாம் சிந்திக்க வேண்டும். தஞ்சை தலையாட்டி பொம்மை எப்படி சாய்ந்தாலும் நிமிர்ந்து கொள்ளும். அதே போல் இதை ஒரு பெரிய ஒரு அரைவட்டம் உருவாக்கி அதில் மணலை நிரப்பி அந்த மணலுக்கு மேலே நிற்பதுதான் பெரிய கோவில், தஞ்சை பெரிய கோயில். பெரிய அஸ்திவாரம் எல்லாம் போட்டு கம்பி எல்லாம் போட்டு அப்படியெல்லாம் கட்டப்பட்டதல்ல தஞ்சை பெரிய கோயில். 1000 ஆண்டுகால ஆச்சரியம், வியப்பு அது. அதைத்தான் உலகின் பாரம்பரிய சின்னம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுவரைக்கும் 2 உலகப் போர் வந்து விட்டது. இனி ஒரு உலகப் போர், 3ஆம் உலகப் போர் வந்தால் உயிர் பிழைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த பாரம்பரிய சின்னத்தின் அருகிலே சென்று விட்டால் எந்த குண்டும் யாரும் போட மாட்டார்கள். அதுதான் பாரம்பரிய சின்னம். எல்லாவற்றையும் அழிப்பார்கள். ஆனால் ஐநா சபை யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் என்று அறிவித்திருப்போம் மேல ஒரு குண்டு விழாது. முழு பாதுகாப்பா இருக்க விரும்பினால் ஒன்று கல்லணைக்கு செல்லுங்கள், இல்லை என்றால் தஞ்சை பெரிய கோயிலுக்கு செல்லுங்கள், இல்லை என்றால் கல்லும் பேசும் வரலாற்றை உடைய மாமல்லபுரம் செல்லுங்கள். மாமல்லபுரமும் பாரம்பரிய சின்னம். எல்லாமே கல் பேசுவதுதான். அந்த கல்லை கொண்டுதான் இன்றைக்கு உலகம் இயங்கு பார்க்கிறது. 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நாம் தான் அறிவுத்துறையிலே முதலிடத்திலே இருந்தோம். கட்டுமான துறையில் நாம் தான், கலை வடிவத்தில் நாம் தான், கப்பல் கட்டுவதில் நாம் தான். கப்பல் தொடர்பான அத்தனை சொற்களும் தமிழ் சொற்கள் தான். இதெல்லாம் உலகம் தான் சொல்லுது, நாம சொல்லல. இங்கே நம்முடைய ஐயா சின்னசாமி அவர்கள் கூட காணொளி போன்ற நல்ல தமிழ் சொற்களை எல்லாம் பயன்படுத்தினார். கட்டடத்திற்கான கலவை உடனடியாக வழங்குகிற கணேசா ரெடிமிக்ஸ் சிவகுமார் அவர்களும் இருக்கிறார். நம்முடைய பெருமை என்பது 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கையால் செய்கின்ற பொருட்களிலே உலகத்திலேயே முதலிடத்தில் இருந்தவன் தமிழன். 15ஆம் நூற்றாண்டிலே தான் நீராவியின் ஆற்றல் வந்தது. மின்சாரம் அல்ல, நீராவியின் ஆற்றல் ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்தார். பிறகுதான் இயந்திரத்தின் மூலம் உருவாக்குகின்ற பொறிவினை அறிவியல் வந்தது. அந்த இயந்திரத்தின் அறிவியல் வந்த பிறகு நாம் கீழே விழுந்துட்டோம். அதுக்கு நம்மால் ஈடு கொடுக்க முடியல, அதற்கு இணையாக வர முடியவில்லை. அவர்கள் சொல்வார்கள், நாம் கேட்போம், அவ்வளவுதான். இப்ப இருக்கிறது அதேதான். அவங்க எழுதி வைப்பதை நாம் படிப்போம். மாறிவிட்டது. 500 ஆண்டுகளாகத்தான் இப்படி ஒரு மாற்றம். 500 ஆண்டுக்கு முன்னால் வரைக்கும் நாம் இத்தனை பெரிய ஒரு வளர்ச்சியை பெற்றிருந்தோம். ஆனால் ஒன்றில் எப்படியோ நாம் கீழே விழுந்து விட்டோம். அது எப்படி என்று தெரியவில்லை. அதுதான் பாலம். கோயம்புத்தூருக்கு வந்த முதல் பாலம் இன்றைக்கு பெயர், அந்த வீதிக்கு பெயரே, அந்த பகுதிக்கு பேரே ஆத்து பாலம் தான். அதுக்கு பின்னால எத்தனையோ பாலம் வந்துருச்சு. பாலம் என்றாலே அதுதான், ஆத்து பாலம் தான் முதல் பாலம். அணை கட்ட தெரிந்தவர்கள் நாம், கோட்டை கட்ட தெரிந்தவர்கள் நாம். இந்தியாவிலேயே அணையும் கோட்டையும் கட்ட தெரிந்தவன் தமிழன் மட்டுமே. எங்கே அணை இருந்தாலும் எங்கே கோட்டை இருந்தாலும் கட்டியவன் தமிழன். இந்த கல்லணையினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தித்தான் ஆந்திராவிலே ஆர்தர் நாத்தன் கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயர் கொடுத்தானே, அவன் ஆந்திராவிலே ஒரு இதே போன்ற ஒரு அணையை கட்டினான், தடுப்பணை கட்டினான். இதே தொழில்நுட்பத்தை வச்சு கட்டினான் நாத்தன். அதனால் எல்லோருக்கும் தொழில்நுட்பத்தை கற்றுக் கொடுத்த நாம் பாலம் கட்டியிருப்பார்களே என்னவோ, நமக்கு கிடைக்கல. இன்றைக்கும் அவினாசி சாலையில இருக்கின்ற, அவினாசி சாலையில திருச்சி, அவினாசி சாலையில திருச்சி சாலை, நம்ம சாலை தான், திருச்சி சாலையில இருக்கின்ற அல்வேனியா பள்ளிக்கு பக்கத்துல ஒரு பள்ளம் போகும், சங்கனூர் பள்ளம் போகும். அப்பொழுதெல்லாம் நடுவிலே ஒரு ஆறு கால்வாய் பள்ளம் போய்விட்டால் அது ஒரு ஊரு, இது ஒரு ஊரு, அது ஒரு நாடு, இது ஒரு நாடு, போக்குவரத்தே இருக்காது. பாவைக்கு போவது என்பது பல பேருக்கு வாழ்நாள் கிளம்பு. அன்னைக்கெல்லாம் நம்ம எப்பயோ வாழ்நாள்ல ஒரு முறை காரமடைக்கு போயிட்டு வருவார், ஒரு முறை பேரூருக்கு போயிட்டு வருவார். வாழ்நாள் முழுக்க அதை பேசிக் கொண்டிருப்பார். ரொம்ப உடல் வலிமையும் வசதியும் உள்ளவர்கள் பழனிக்கு போயிட்டு வருவாங்க, சாகர வரைக்கும் பேசிக் கொண்டிருப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம உலகம். பாலம் வந்த பிறகுதான் ஊர்களை இணைப்பது எளிதாகிவிட்டது.
இந்த கல்லும் சொல்லும் வரலாறு தான் நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை அறிமுகப்படுத்தியது. பாலம் வந்தது. அல்பேனியாவுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அந்த சங்கனூர் பள்ளம் மாட்டு வண்டி தான். மாட்டு வண்டியில போகிற பொழுது அங்கே இறங்கிட வேணும். இறங்கி சக்கரம் அப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். மாடு என்னதான் இழுத்தாலும் வண்டி நகராது. அதை உடனே தூக்கி கொடுக்கணும். அப்படி தூக்கி கொடுப்பதற்கு 2 பேர் வருவார்கள். 2 பேர் அண்ணன் தம்பி, 2 பேர் திரு நங்கை. அவர்கள் 2 பேருமே சக்கரத்தை தூக்கி கொடுக்கிற மாதிரி தூக்கி கொடுத்து அப்படி கரையேறுகிற பொழுது வண்டியில வந்தவர்களை எல்லாம் இறங்க சொல்லி அத்தனை பேரையும் செருப்பாலேயே அடிப்பார்கள். செருப்பாலேயே அடித்து இருக்கின்ற பணத்தை எல்லாம் பறித்துக் கொள்வார்கள். அந்த பள்ளத்துக்கு பேர் ஐயா அவர்களுக்கு தெரியும், செருப்படி பள்ளம்னு பேர். எவ்வளவு கவர்ச்சிகரமான பேர் பாருங்க. அல்பேனியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சங்கனூர் பள்ளத்துக்கு பெயர் செருப்படி பள்ளம். செருப்பால் அடி கொடுத்து அதோட விடமாட்டா, இருக்கிறதெல்லாம் முடிக்குவான். அந்த அண்ணன் தம்பி 2 பேர், அவங்க வரலாறே தெரியும், பல பேருக்கு தெரியும். அன்னை காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள். அப்படியெல்லாம் இருந்த அந்த வாழ்க்கையை தான் நமக்கு மாற்றி கொடுத்தது இந்த பாலம் என்ற கல். அதுபோல நம்முடைய சொல், நம்மிடத்திலே பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் ஏதோ ஒரு வகையிலே நமக்கு மிக முக்கியமானவர்கள். நான் பொறியாளர், அதனால் நான் பெரியவன் என்ற எண்ணம் அல்ல. எந்த ஒரு சின்ன பணியை செய்கின்றவர் மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களிடத்திலே பணிவோடு பேச வேண்டும், கனிவோடு பேச வேண்டும். எங்கே பணிவு இருக்கிறதோ அங்கே உயர்வு இருக்கும். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. பெருமைக்குரியவர்கள் அத்தனை பேருமே மிக பணிவாக இருப்பார்கள். சிறுமைதான் 2 கையால் கும்பிட்டா கூட ஒத்த கையால் ஆட்டும், 2 கையால் கும்பிட்டா கூட தலையை மட்டும் ஆட்டும். இப்படியெல்லாம் அந்த பெருமைக்குரியவர்களை பார்த்தால் 2 கையால் வணங்குவார்கள், முதல் வணக்கம் போடுவார்கள். நம்ம எல்லாம் பல பேருக்கு சிக்கல் வர்றதே அப்படிதான். என்னங்க நான் விஷ் பண்றேன், விஷ் பண்ண மாட்டேங்கிறாரு, வணக்கம் போடுறேன், வணக்கம் போட மாட்டேங்கிறாரு, மாட்டாரு, திருச்சிக்கிட்டே போட மாட்டேங்கிறாரு. இப்பெல்லாம் ஏதோ சொல்லி வருத்தப்பட்டு வருவாங்க பல பேர். அந்த பணிவு தான் ஒருவரை உயர்த்தும். இந்த அரங்கத்தில் இருக்கிற பல பேரையும் பார்க்கிற முகத்தில் இருக்கிற புன்னகை, அவர்கள் காட்டுகின்ற பணிவு, தான் படித்த படிப்பு, பொழுது பெற்றிருக்கிற வசதி, எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு இந்த அரங்கத்திலே ஒரு சராசரி மனிதன் என்ற உணவோடு மேடையில் இருந்தாலும் அரங்கத்தில் இருந்தாலும் நினைக்கின்ற அந்த பண்பு, இதுதான் உயர்வை கொடுக்கும். பணிவுடைய இன்சொலன், பணிவு வேண்டும், மேன்மையாக பேச தெரிந்து கொள்ள வேண்டும். ரோமானிய நாட்டிலே அந்த அரசன் தோற்று போய்விட்டான். அந்த அரசன் கவலைப்பட்டான். ஒரே ஒரு அங்குல ஆணி மட்டும் இருந்திருந்தால் என் நாட்டை நான் இழந்திருக்க மாட்டேனே என்றான். நாட்டை இழப்பதற்கு காரணம் என்ன? ஆயுதம் இல்லை, வருந்தவில்லை, குதிரை இல்லை, வருந்தவில்லை, இருந்தது என்ன? ஆணி இல்லை. ஒரு ஆணி இல்லாததுனால் இப்படியா? ஆமா. ஏன்? ஒரு ஆணி கடந்து போனதுனாலே அந்த ஆணி கடந்த உடனே ஆணியோடு இருந்த லாடம் கடந்து போய்விட்டது. லாடம் கடன்றதுனாலே குதிரைக்கு ஓட முடியவில்லை, படுத்து விட்டது. குதிரை படுத்ததனாலே மேலே அமர்ந்திருந்த அரசன் முன்னேற முடியவில்லை, அவனும் படுத்து விட்டான். அரசன் படுத்து விட்டதனாலே வழி நடத்த ஆள் இல்லை, நாடே பறி போனது. உருவு கண்டு எல்லாமே வேண்டும், உருள் பெருந்தேற்கு அச்சாணி என்பார் வள்ளுவர். ஒரு சின்ன ஒரு அங்குல ஆணி இல்லாதனாலே ஒரு நாடே தோற்றது. அதனால் நம்மிடத்திலே பணியாற்றுகின்ற அத்தனை பேருக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். எந்த ஒரு மனிதருக்கும் தன்மானம் உண்டு, சுயமரியாதை உண்டு. எங்களிடத்துல படிக்கின்ற மாணவர்கள் பல பேர் எங்களை மதிக்கிறார்கள் என்றால் பல பேர் கேட்பாங்க, நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? நானும் தானே சொல்லி கொடுத்தேன். எல்லாம் உங்களை வந்து பார்த்துட்டு போறான், ஐயாங்கிறான், நாங்க தான் சொல்லி கொடுத்தோம். ஒருத்த படம் கிட்ட வர மாட்டேங்கிறான், ஒரு பொண்ணு படம் கிட்ட வர மாட்டேங்குது என்பார்கள். அவர்களை மதிப்பு. ஒரு நாளைக்கு பள்ளிக்கு வரவில்லை என்றால் ஏமா வரல, ஏப்பா வரல என்று கேட்பது. 2 நாளைக்கு 3 நாளைக்கு வரவில்லை என்றால் போய் பார்க்கின்ற பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருப்பவர் அவர். அதனால் அமைச்சரோடு ஏற்பட்ட நெருக்கம், அழைப்பதனுடைய பெயர் இல்லாமலே வந்திருக்கிறார். இங்கே வந்து சிறப்பு செய்திருக்கிறார். அந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரிலே பல கல்லூரிகள் இருந்தன. சென்னை அண்ணா சாலையிலே ஒரு பெரிய கட்டடமே இருந்தது. அதற்கு பெயரே கலைஞர் கருணாநிதி மாளிகை என்று பெயர். அதற்கு பின்னாலே வந்தவருக்கு பிடிக்கவில்லை. எங்க பார்த்தாலும் கருணாநிதி பேரா இருக்குது. ஒரு ஆணை போட்டார், உயிர் பொதுவாக இவருக்குன்னு போட்டார், நல்லா இருக்காரு. அதனால் உயிரோடு இருப்பவர் யாருடைய பெயரையும் வைக்கக்கூடாது என்ற ஆணை போட்டார். பெரும்பாலும் இருந்தது இவர் பெயர் தான். அதனாலே எங்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி கல்லூரி, இன்றைக்கு அதுக்கு பேர் திருவிக கல்லூரி, திருவாரூர்ல எடுத்தாச்சு. கலைஞர் கருணாநிதி மாளிகை நந்தனத்துல சென்னை அண்ணா சாலையிலே, அதற்கு இப்பொழுது பேர் பெரியார் மாளிகை. ஒவ்வொன்று எங்கெல்லாம் கலைஞர் பெயர் இருக்கோ அவற்றையெல்லாம் எடுத்து விட்டார்கள். செய்தியாளர்கள் கேட்டார்கள்,
என்ன எல்லா இடத்துலையும் உங்க பேரை எடுக்கிறாங்க? மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சிரத்தோடு பேசுவார்கள், கோபத்தோடு பேசுவார்கள். கலைஞர்கள் புன்முறுவல் மாறாமல் பேசினார். ஆமாம், நம்முடைய புதிய முதலமைச்சர் மிகப்பெரியவர்கள் எல்லாம் சென்று வாழ்த்து பெற்றார். இங்கே வாழ்த்து பெற்றார்கள் நம்முடைய புதிய பொறுப்பாளர்கள். அதுபோல புதிய முதலமைச்சர் வாழ்த்து பெற்றார். வாழ்த்து பெறுகிற பொழுது எல்லோருமே சொன்னார்கள், நல்ல பெயர் எடு, நல்ல பெயர் எடு, நல்ல பெயர் என்றால் எடு என்றார்கள். அவர் பார்த்தார், எந்த பெயர் நல்ல பெயர் என்று பார்த்தார், என் பெயர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நம்முடைய கல்வியிலே உறுதி காட்டுவோம், மன உறுதி வழியாக, சொல்லிலே இனிமை காட்டுவோம், மென்மை காட்டுவோம், வாழ்வியல் வழியாக இந்த கல்லும் சொல்லும் நமக்கு வாழ்க்கைக்கான வழியை காட்டும். அப்படி ஒரு வழியை இந்த கட்டட பொறியாளர் சங்கத்திற்கு காட்டுவதற்காக பொறுப்பேற்றிருக்கின்ற சூவா விஜயகுமார் அவர்களை வாழ்த்துகின்றோம், அரவிந்தன் அவர்களை வாழ்த்துகின்றோம், நாராயணன் அவர்களை வாழ்த்துகின்றோம், குமரேசன், சிற்பி, செந்தில்குமார், கார்த்திகேயன் என்பவர்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அனைவருக்கும் வணக்கம். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக கோவை மாவட்டத்தில் எண்ணிக்கொண்டிருக்கும் பிற சங்கங்களிலிருந்து வந்து எங்களை சிறப்பிக்க வந்திருக்கும் கோவை மாவட்ட அனைத்து கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் தலைவர் பாசமிகு நண்பர் டி. விஜயகுமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனிய இரவு வணக்கம். கோயம்புத்தூர் மாவட்ட அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக முன்னாள் தலைவர் பொறியாளர் குமரேசன் அவர்களுக்கும் அவரது நிர்வாகிகளுக்கும் எனது பாராட்டுகளையும், இன்றைய பணியேற்பு விழா தலைவர் விஜயகுமார் அவர்களுக்கும் அவரது நிர்வாகிகளுக்கும் எங்களது வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நன்றி கூறிவிடுகிறேன். நன்றி. விஜயகுமார்கள் ஒரே மேடையில் இருவருமே சங்கத்தின் தலைவர். சேர்மன் உள்ளிட்ட அவைக்கு என் இனிய மாலை வணக்கம். சென்ற வருடம் இந்த அசோசியேஷன் சிறப்பாக வழிநடத்தி அமர்ந்திருக்கும் திரு குமரேசன் அவர்கள் இந்த சங்கம் சார்பாக சிவில் இன்ஜினியர்ஸ் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்பிரஷன் வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளார். வருங்கால தலைவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அவர்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு இன்னும் சிறப்பாக திரு விஜயகுமாரின் டீம் செயல்பட்டு இந்த மையத்திற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்று நிச்சயம் நம்புகிறோம். உங்களுக்கு உறுதுணையாக பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கோவை எப்பொழுதும் இருக்கும் என்று உறுதியளிக்கிறோம். The future belongs to those who believe in the beauty of their dreams. அவர் இன்று தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜயகுமார் அவர்கள் இந்த மையத்தை எந்த உயரத்திற்கு கொண்டு செல்வார் என்று அவர்கள் கனவுகள், திட்டங்கள் வைத்திருப்பார். அவர் வரும் காலங்களில் நனவாக எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நண்பர்களே, by our beloved பெயர்களை தனித்தனியாக சொல்வதற்கு பதிலாக அவர்கள் முன்னால் வந்தால் அவர்களுக்கு எங்களுடைய சங்கத்தின் நிர்வாகிகள் சிறப்பு செய்வார்கள். பொறியாளர் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லணும், 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் 3 மாதம் பணியாற்றினேன். அதே போல் நான் 30 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர்களை வேலைக்கு வருமாறு அனுப்புகிறேன். ஜாயிண்ட் மேனேஜிங் டைரக்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அனுப்புகிறேன். திரு வெங்கடேஷ் ஹோட்டல் மேனேஜிங் கம்பெனியின் ஜேஎம்டி அவர்கள் தற்போது மேடையில்
விழாக்களுக்கு வழங்குகிறோம். அதனால் கூட வருகின்ற பொறியாளர்களுக்கு சிறப்பு செய்தவர்களுக்கு இப்பொழுது கோயம்புத்தூர் உள்ள மற்ற பொறியாளர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொறியாளர் விஜயகுமார் அவர்கள் சார். அண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா விஜயண்ணா போடு 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 இங்க பாரு போட்டீங்க பாருங்க. ரெடி 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 சுரேஷ் 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 இப்படி போடுங்க. ஓகே 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 ரைட் அண்ணா விஜயண்ணா நேரா போடு ஒரு நாள் போடு. ஓகே பாருங்க காட்டு இங்க பாருங்க. சூப்பர் 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 ஓகே சீல்டு சீல்டு ரைட் விஜயண்ணா அப்படி கொண்டாடு இங்க பாருங்க. சுரேஷ் இங்க பாருங்க அண்ணா ஓகேண்ணா ஓகே ஓகே அண்ணா வாங்க அண்ணா இங்க வாங்க. திரு சித்திரப்பாண்டி அவர்கள் இணைந்தாலும் மேடைக்கு வருவார். அடுத்ததாக சட்ட ஆலோசகர் ஓகேண்ணா ஓகேண்ணா அவர்களுக்கு அப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. போட்டு துட்டு போட்டு விஜயண்ணா அப்படி சீல்டு பிடிச்சிங்க அண்ணா அப்படி ஓகேண்ணா 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 நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. தொடர்ந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய அண்ணா ஒரு சொன்ன ஓகேண்ணா மகிழ்ச்சி. இந்த கூட்டத்தை மிகச்சிறந்த முறையில் தொகுத்து வழங்கிய பொறியாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் சரவணகுமார் அவர்களுக்கும் பட்டய தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார். காட்சி காட்சி சேதனுங்க ஓகே அதுங்க ஓகே அடுத்த வாங்க மாஸ்டர் சர்மி வாங்க முன்னாடி வாங்க. ரெடி ரெடிண்ணா அவ்வளோ பாருங்க சூப்பர். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இவ்விழாவினை சிறப்பித்து கௌரவிக்க வருகை புரிந்த மாண்புமிகு அமைச்சர் திரு சு முத்துசாமி ஐயா அவர்களுக்கு எங்களது சுச்சினா குடும்பத்தின் சார்பாக சிறந்தார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக நமது செவிக்கு கண்ணும் சொல்லும் என்ற தலைப்பில் விருந்தளித்த புலவர் செந்திலை கௌதமன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் சுச்சினா குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சுசினாவின் புதிய நிர்வாகிகளை SP ராமநாதன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சுசினாவின் புதிய உறுப்பினர்களை அறிமுகம் செய்து வைத்த சூலூர் கட்டட பொறியாளர் சங்கத்தின் பட்டய தலைவர் திரு இன்ஜினியர் கே காளிமுத்து ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது சிறப்பு விருந்தினர்கள் புறக்கல் நிறுவனர் திரு ஏவி வரதராஜன் ஐயா அவர்களுக்கும் ஆர்விஎஸ் கல்வி குழுமத்தின் அறங்காவலர் திரு இன்ஜினியர் எஸ் பாலச்சந்திரன் அவர்களுக்கும் கணேசர் ரெடிமிக்ஸ் உரிமையாளர் திரு கே சிவகுமார் அவர்களுக்கும் சூலூர் பேரூராட்சி தலைவர் திருமதி தேவி மன்னவன் அவர்களுக்கும் கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் திருமதி புஷ்பலதா ராஜகோபால் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் முன்னாள் தலைவர் திரு பொறியாளர் குமரேசன் அவர்களுக்கும் செயலாளர் திரு சிட்டி செந்தில்குமார் பொருளாளர் திரு கார்த்திக் விசாரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நமது சுசீனா குடும்பத்தின் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் திரு என் சரவணகுமார் அவர்களுக்கும் மற்றும் நமது சங்க தணிக்கையாளர் ஆடிட்டர் டி சித்திரை பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எமது சங்கத்தின் ஆலோசகர் திரு செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் தொகுப்பாளர்களுக்கு எனது மூத்த பொறியாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் திரு சரவணகுமார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவினை சிறப்பிக்க நன்கொடை வழங்கிய கணேசர் ரெடிமிக்ஸ் உரிமையாளர் திரு கே சிவகுமார் அவர்களுக்கும் அனுஸ்டைல்ஸ் நிறுவனத்தாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் கேஏஜி டைல்ஸ் அத்தனூர் ரமன் ஸ்டீல்ஸ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த விருதினை அளிப்பதற்கு மகிழ்ச்சி கொள்கிறோம். இப்பொழுது அந்நிறுவனத்துடைய ஒருங்கிணைந்த ஊழியர்களுக்கு இந்த சிறப்பு கோஷனை
நிகழ்ச்சியில் ஒத்தவர்கள் சார்பாக அவர்கள் விட்டுக் கொள்கிறார் என்பதை ஒரு நிகழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பொருளாளர் ஆர் நாராயணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. பொறியாளர் செயலாளர் அரவிந்தன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சங்கத்தின் சார்பாக காவேரி குரூப்ஸ் நிறுவனத்தாருக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சூலூர் நீர்நிலை பாதுகாப்பு அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் இனிதாக்கா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சக சங்கங்களை சேர்ந்த கோவை மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்தின் பொறியாளர் தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்டோர் சுபாகா தலைவர் எஸ்.பி. ராமநாதன் அவர்கள் தற்போது சிறப்பு செய்தார். அப்ப எடுத்தாச்சா அண்ணா ஒரு கேமரா பாருங்க அண்ணா அப்படியே ஒரு கேமரா பார்த்துட்டு நான் கொடுத்துட்டு அப்படியே அண்ணா ஒரு நிமிஷம் செல்றது முன்னாடி ஓகேண்ணா போடுண்ணா வாங்க தலைவருக்கு சிறப்பு செய்ய இன்னும் வரிசையில் காத்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவரையும் உடனடியாக மேடைக்கு அறிவுறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அக்கா சேர்ந்து சூழல் அரசியலும் சரியா உடன் கௌரவன் அவர்கள் தற்போது சிறப்பு செய்கிறார். எங்களது நண்பர் சூழல் ரீனாடெக்ஸ் உரிமையாளர் தற்பொழுது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். எங்களது பேரூராட்சி மன்ற தலைவர் தேவி மன்னவன் அக்கா அவர்கள் சிறப்பு செய்கிறார். நண்பர் தேவா அவர்கள் கலங்கள் வனம் அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் தற்போது சிறப்பு செய்கிறார்கள். அண்ணன் சூப்பை கருணாநிதி அவர்கள் எங்கள் தயாரை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். சூழல் கலங்கள் வனம் அமைப்பை சார்ந்தோ நண்பர் தேவா, சூழல் நகர அனிபாசன் நிர்வாகிகள், சூழல் லட்சுமி நகர் குடியிருப்போர் நலச்சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் மேடைக்கு வருகிறார்கள். சூழல் லட்சுமி நகர் நிர்வாகிகள், சூழல் ரங்கலட்சுமி பேரரசு உரிமையாளர் நண்பர் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். திரு சிவசங்கர் அவர்கள் தற்போது சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். திரு சிவசங்கர் அவர்கள் நமது சூழல் பேரூராட்சி தலைவர் பாசத்திற்குரிய நண்பர் தற்போது தலைவர்கள் சிறப்பு செய்தார். சூழல் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் எங்களது சங்க தலைவர்கள் சிறப்பு செய்கிறார்.
சூலூர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் எங்களுடைய பொருளாதார சிறப்பு செய்கிறார். அடுத்த நாள் செயலாளர் திரு அரவிந்தன் அவர்களுக்கு கால நேரம் மரபுப்படி ஆச்சுண்ணா மாப்பிள்ள சே வரவேற்பு குழு தான் நல்ல வேலை நல்ல வர அப்படி சுற்றி வரணும். இருக்கு சார், வணக்கம். ஆமாம் சார், எடுத்து அண்ணா சாப்பிடுங்க. எல்லாம் இன்ஜினியர் பார்ப்பாங்க. ஏய் அடிச்சுன்னு நான் வரவே இல்லைன்ட்டு தான். சரி ஹாய் கைஸ், என்ன இன்னைக்கு இதெல்லாம் ஒரு விளம்பரம். என் கூட்டுக்காரர் தான் படிக்கிறாரு, நீங்களும் எனக்கு